மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வெல்லும் என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர். தமிழர் என்ற ஒரு சொல்லின் மூலமாக அனைத்து ஜாதியரையும் ஒன்றிணைத்தவர். தமிழ் ஞானத்தந்தை என்று சான்றோர் பெருமக்களும் ஆன்றோர் பெருமக்களும் பாராட்டிய தலைவர். அவருக்கு நிகர் அவர்தான் எங்கள் தலைவர். அவருக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அரசு என்பது மக்களுக்கு மக்களாலே ஆளப்படுவது என்றான் ஆபிரகாம் லிங்கன். பிற சமூக கொள்கையை வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்று சொன்னவர் விவேகானந்தர். உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், வென்றால் உலகம் உங்கள் கையில்தான் என்றார் காரல் மார்க்ஸ். வாதங்கள் என்பது மக்களின் மகிழ்ச்சிக்கும் சுதந்திரத்திற்கும், புரட்சி என்பது அவருடைய உரிமையை புனிதமாக்குவது என்றார் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அந்த வரிசையில்தான் இந்திய வரலாற்றையே புரட்டி போடும் போர்க்குணம் படைத்த தலைவர், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் எண்ணம் கொண்ட தலைவர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற மனித மேம்பாட்டு தத்துவத்தை நாட்டிற்கு தந்த நற்றமிழ் நாயகர் எங்கள் தலைவர் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இளைஞர்களுடைய எடு ஞாயிறு, நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், எங்களுடைய திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், இன்றைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின், திராவிட இயக்கத்தினுடைய 5ஆம் தலைமுறை தலைவராக இருக்கிற எங்களுடைய படைத்தளபதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன் புகழ்பெற்ற இந்து தமிழ் தினசரி நாளில் அவருடைய ஆசிரியராக இருந்த சமஸ் அவர்கள் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்ற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள். அந்த புத்தகம் வேறு வேறு படிப்பவர்கள் பார்த்திருக்கக்கூடும். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு இந்த புத்தகத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட புத்தகம் லட்சக்கணக்கான இந்த புத்தகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விற்பனையானது. அதற்கு காரணம், அந்த புத்தகம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் கலாச்சார கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் தலைவர் கலைஞர் முன்னணியில் இருந்த ஒரு தலைவர். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்ட தலைவர் கலைஞர். பாரம்பரியத்தை போற்றுவதும், பழமையான கட்டடங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் பொதுத்துறையின் முக்கிய பங்கு என்பதை செயல் மூலம் விளக்கி அதை சிறப்பாக செய்து முடித்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பல்வேறு ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பத்திரிகையாளர்கள் இதில் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய பரிணாம வளர்ச்சி பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையில் இருக்கிற வள்ளூர் கோட்டத்திலிருந்து குமரிமலையில் இருக்கிற 133 அடி சிலை இருக்கிறது பார். இது இடப்பட்டு இருக்கிற மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், ஊராட்சிகளாக இருக்கலாம். ஆக இந்த இடங்கள் எல்லாம் அண்ணன் கலைஞருடைய அடையாளம் இல்லாத ஊரே கிடையாது என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வழியில் வந்த எங்கள் தலைவர், தமிழ்நாட்டிலே அற்புதமான ஆட்சி நடத்த திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பின் மூலமாக மூலதன செலவை உருவாக்க முடியும். ஏன்னா மூலதன செலவு என்பது பல துறைகள் இருக்கிறது. ஒரு துறையும் செலவோடு மட்டில் போய்விடும். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை, இந்த போக்குவரத்து பொதுப்பணித்துறை என்பது மூலதன செலவை ஈர்ப்பது, அரசாங்கத்திற்கு சொத்து சேர்த்து வைப்பது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அருமையண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலதன செலவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல அடையாளங்களை அண்ணன் கலைஞர் வழியில இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தார். அதில் சிலவை மட்டும் நான் குறிப்பிட காலத்தையும் நேரத்தையும் கருதி நான் விரும்புகிறேன். தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதற்கு கீழக்கரையில் கலைஞர் ஏறுதழுவல் அரங்கம், சைதாப்பேட்டையில் இன்றைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலை போல இன்றைக்கு MC ராஜாவுடைய பெயரில் 10 தளங்கள் கொண்ட மாணவர் விடுதி, கொளத்தூரில் 6 மாடுகள் கொண்ட பெரியார் மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூலகம், தமிழனுக்கு பெருமை சேர்க்க அண்ணன் கலைஞருக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் நினைவிடம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருப்பத்தூர், மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள். தமிழரின் வரலாறு என்பது 4500 ஆண்டுக்கு முற்பட்டது. சில நேரங்கள் நாம் சொல்லுவோம்
2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, 3000 அல்ல. தமிழுடைய வரலாறு என்பது இந்தியாவிலேயே அவன் தான் முதலிலே பிறந்து வளர்ந்தவன். அதனால் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு. அந்த வரலாறை வெளிப்படுத்துவதற்காக சிவகங்கையிலே கீழடியிலும் நெல்லையிலே பொருணையிலே காட்சிப்படுத்தப்பட்ட அருங்காட்சிகள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தான் மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உடைத்த உத்தமர்களுக்கு, தியாக பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில்தான் பல்வேறு சிலைகளை அமைத்தார்கள். அதை சிலர் மட்டும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிண்டியில அயோத்திதாசர பண்டிதருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம், பசும்பொன்னில தேவர் திருமகனுடைய நினைவிடத்திலே புதிய 2 மண்டபங்கள், பரமக்குடியிலே தியாகி இமானுவேலுடைய சேரனுக்கு சிலையுடன் கூடிய மண்டபம், கிண்டியில வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலை, மருதுபாண்டியருக்கு சிலை, கட்டபொம்மனுக்கு சிலை, வஉசிக்கு சிலை, ஈரோட்டிலே சுதந்திர போராட்ட வீரராக இருந்த பொல்லானுக்கு அரங்கத்துடன் கூடிய சிலை, விழுப்புரத்திலே சமூக போராளி என்று சொல்லப்பட்ட 21 பேர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது அவருக்கு நினைவு மண்டபம் கட்டியதோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை, கோவில்பட்டியில கே. ராஜநாராயணனுக்கு சிலை, சமூக நீதி காவலர் என்று சொல்லப்படுகின்ற வி.பி. சிங் அவர்களுக்கு சிலை, அப்துல் கலாமுக்கு சிலை, டாக்டர் சுப்பராயனுக்கு சிலை, கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரனுக்கு சிலை, ஏஜி என்று அன்போடு அழைக்கப்பட்டு இதே மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய தென்னார்காடு மாவட்டத்துடைய திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருந்த அண்ணன் ஏ. கோவிந்தசாமிக்கு சிலை, சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என முதலாக கண்டுபிடித்து கூறிய சர் ஜான் மார்ஷல் அவருக்கு சிலை, இன்னும் சொல்ல போனால் எழும்பூரிலே மாமேதை காரல் மார்க்கு சிலை. இப்படி நம்முடைய சமுதாயம் பிற்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெருமகனுக்கெல்லாம் சிலை அமைத்த வரலாறு திராவிட மாடல் ஆட்சி கொண்டு. பெருந்தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையிலே தனி தலைமையிடமாக கொண்டு இந்த துறையிலே சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதில் கோவையிலே தலைமையிடமாக கொண்டு தலைமை பொறியாளர் மேற்பார்வையில் ஒரு புதிய மண்டலம் நமது ஆட்சியிலே துவக்கப்பட்டது. பிராதான கட்டடங்களை பாதுகாப்பதற்காக புதிய அலகு ஒன்று துவக்கப்பட்டது. மாவட்டத்திற்கு ஒரு செயற்பொறியாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தரக்கட்டுப்பாடு அலகு என்பதை புதியதாக துவக்கப்பட்டது. உயர்கல்வித்துறைக்கு கட்டடம் கட்டுவதற்காக திட்ட அலகு என்று துவக்கப்பட்டது. டெல்லியிலே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் செல்வதற்கு, அலுவலர்கள் செல்வதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குவதற்கு, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அரசின் காரணமாக டெல்லிக்கு போகிற பொழுது அங்கே தங்குவதற்காக அங்கே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில், ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை. 2021 2026 இடைப்பட்ட காலங்களில் 406 உதவி பொறியாளர்கள், சிவில் இன்ஜினியர் 104 உதவி பொறியாளர்கள், மின்னியல் இன்ஜினியர், கொதிகலன் இயக்கத்தில் 4 முதுகலை பொறியாளர், 6 இளநிலை ஆர்கிடெக்ட் ஆகிய பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. பழமையை பாதுகாக்கின்ற வகையில் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற ஹெரிடேஜ் பில்டிங் என்ற அடிப்படையில் 22/9/2000 முதல் 30/10/2000 வரை வீரமங்கை வேலுநாச்சியாருக்கும் மருதுபாண்டிய சகோதரர்களுக்கும் போர் பயிற்சி எடுத்த இடம் எது என்று சொன்னால் சங்கரபதி கோட்டை. அந்த சங்கரபதி கோட்டையை ஓடு சேர்ந்து 64 கட்டடங்கள், 100 ஆண்டு காலம் கழித்த கட்டடங்கள், ஹெரிடேஜ் என்ற அந்த கட்டடங்கள் 470.58 கோடி திட்ட மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல பணிகள்லாம் முடிவுற்று விட்டது. எங்களுடைய ஆட்சியிலே சில பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல இந்தியாவுடைய தலைநகரில் இன்றைக்கு நாமெல்லாம் தங்குவதற்கு, நாம் என்று சொல்வது அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற இடம் போதுமானதாக இல்லை. எனவே கூடுதலாக கட்ட வேண்டும் என்று வைகை இல்லம் என்று, அந்த வைகை என்ற பெயர் வைத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். ஆனால் அந்த வைகை இல்லம் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு பழைய கட்டடங்கள் மீண்ட நிலைய கட்டம் என்கிற காரணத்தினால் அதை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு புதியதாக 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் சதுர அடி பரப்பில் முக்கியமான கட்டடங்களாக 39 ஷூட் ரூம், 60 டீலக்ஸ் ரூம், 72 படுக்கைகள் கொண்ட 9 தங்க விடுதிகள் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் கடைசியாக 5வது ஆண்டு நம்பிக்கையோடு தான் நாங்கள் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டோம். அதில் சென்ற ஆண்டில் 25-26 அந்த ஆண்டில் நல்லவர்களையும் மாணவர்களையும் பட்டதாரியும் வளமாக்குவது கல்விதான். கல்விக்கு நிகரானது ஒன்று அல்ல.
அந்த கல்வி உலக வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பெறவும் கல்வியினுடைய விரிவாக்கம் அவசியம் என்பது தேவையை அறிந்த காரணத்தினால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நூலகம் அவசியம் தேவை என்று அவர் கருதினார்கள். நூலகத்தோடு இன்றைக்கு டிஜிட்டல் நூலகமும் அதை உணர்ந்து எங்கள் தலைவர் திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே நூலகம், கடலூரில் நம்முடைய சமூக காவலர் அஞ்சலை அம்மாள் பெயரிலே நூலகம், சேலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலே நூலகம், நெல்லையில காகிதமில்லத் பெயரிலே நூலகம், கோவையை பொறுத்த மட்டில் தந்தை பெரியார் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் அது இருந்தது. நான் கூட திறந்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டேன். அப்பொழுது தலைமை பொறியாளராக இருந்தவர், தலைமை செயலாளராக இருந்தவர், ஆட்சி நாம தான் வரப்போகிறது, நாம் திறந்து விடலாமே என்ற ஒரு நம்பிக்கை விட்டார். மக்கள் மீது வைத்திருந்த பாசம் அப்படித்தான் நாங்களும் கருதினோம். ஆனால் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 5% கட்டடம் நிலுவையில் இருந்தது. கோயம்புத்தூரில் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சென்று அந்த நூலகத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆய்வு செய்து அதற்கு பின்னால் கூட பேட்டி கொடுத்திருந்தால் நான் கூட பத்திரிகையில் நான் பார்த்தேன். நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது கொள்கை தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆக இந்த நூலகம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடப்பிலே கிடக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அதோடு மட்டுமல்ல எங்கள் தலைவர் அவர்கள் கேரளாவிலே ஆறுக்குட்டி என்ற ஒரு இடம் உண்டு. அது வைக்கத்திற்கு போராட்டத்திற்கு போன்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறை இருந்த இடம் அந்த ஆறுக்குட்டி என்பது. அந்த ஆறுக்குட்டியில அன்றைய முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த ஆறுக்குட்டியில ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்ற கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாவுடன் நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் எடுத்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நிரம்ப பற்றுண்டு. நிரம்ப பற்று இருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு திருச்சியில் கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இன்றைக்கு ஒரு நூலகத்தை இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்ற சொன்னால், காமராஜருக்கு என்று எங்களுக்கு கொண்டு திடீரென ஒன்று பாசம் வந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1961 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை, எனக்கு சிலை முக்கியம் அல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். ஆனால் அன்றைக்கு 1961 சென்னையில மாநகராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் ஜிம்கானா கணப்பு என்று சொல்லப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னா அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர் என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
மூத்த உறுப்பினர். நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. பேசுங்க. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்திலே கேவி குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்தர் ரெட்டியார் அவர் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாசத்துல. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார். குணாலா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதியோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பு நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமலை நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல் அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இந்த ராஜாராம் நாயுடு அழைத்துக் கொண்டு இடத்தை தேர்வு செய்து பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், கடற்கரையில் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்ட நேரத்தில் அண்ணன் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அணுகி இடத்தை பெற்று 1999ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு குமரமலையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணன் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தனி சட்டத்தை உருவாக்கி அன்றைய பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அவைகள்லாம் வைக்க வேண்டும் என்று பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்களான். ஆக அவர் மீது எங்களுக்கு இவ்வளவு பற்றுண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, அதில் ஒன்று மாற்றம் அல்ல. நான் இந்த அரசை கேட்க விரும்புவது, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனால் லண்டன் கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க, நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர், இன்னும் அதுல ரகசியம் சொல்லட்டுமா? அந்த திட்டத்தை வருகிற பொழுது ஒரு டிஸ்கஷன் வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலே காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே. அந்த நிலையிலே
மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, நீங்கள் அந்த முதலமைச்சர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டை விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். எனவே வந்ததை பற்றியவர்களுக்கு எனக்கு தவறல்ல. உறுப்பினர் நிறைய கருத்துக்களை முந்தைய மானிய கோரிக்கைகளில் இருந்து நிறைய கட்டணம் கட்டினது எல்லாம் நிறைய விளக்கமா சொன்னீங்க. 20 நிமிடம் ஆகிவிட்டது. இல்லை 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 உங்களுக்கு நேரமே தெரியாது. ஏனென்றால் நிறைய வரலாற்று குறிப்புகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு குணாளே வருகை குலக்குழந்தை வருகை என்று பழைய வரலாறும் நினைவில் கூறத்தக்க பல விஷயங்களை நீங்கள் சிறப்பாக சொல்லிக்கொண்டே வருகின்றீர்கள். ஆனால் 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக பேரவைத் தலைவர், நான் உங்கள் அனுமதியோடு தான் பேச முடியும், எனக்கு தெரியும். 4 மானிய கோரிக்கை பேச சொல்லியிருக்கீங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் சுவையான மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடி சொன்னார், என் நாடு பொருளாதார வளர்ச்சி பற்றி இருப்பதற்கு எதுவென்றால் நெடுஞ்சாலையின் பங்கு அதிகம் என்று சொன்னான் ஜான் கென்னடி. சாலைகள் தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த ஆதாரமாக திகழ்கிறது. இன்று இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்க என்று சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறையுடைய பங்கு என்பது அதிகம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பொழுதுதான் திராவிட மாடல் ஆட்சியிலே நெடுஞ்சாலைத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து 67,211 கிலோமீட்டர் நீளம் சாலை பராமரிக்கப்பட்டது. 36 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 35 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விபத்தை குறைப்பதற்காக 2638 இடங்களும் பிளாக் ஸ்பாட் 415 இடங்களும் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. 18/11/2002 சாலை விபத்துகளை ஏற்படுத்த உயிர் சேதத்தை குறைப்பதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். கிராம பகுதியில் அதிகமான தரைப்பாலங்களை, அதாவது குறிப்பாக 1166 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக ஆக்கினோம். கோவையில் 1791 மதிப்பீட்டில் 10.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்து விஞ்ஞானி ஜிடி நாயுடைய பெயரை குறிச்சிட்டிருக்கிறோம். மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் இணைக்கும் 1.33 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டுவதற்கு அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குமரையில் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த சிலையும் இல்லத்தையும் இணைக்கிற கடல் நடுவே அதிக கண்ணாடி அடை பாலம் கட்டப்பட்டு 30/12/2002 அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒன்றிய அரசுக்கு இணையாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்று 7/3/2002 ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டப்படி இதே மாவட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்றி துவக்கப்பட்டது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டது. தரமான சாலைகளை அமைப்ப 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர் குழு அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த விபத்து இல்லாத மாநிலம் என்ற ஒரு இலக்கை அடைவதற்காக நம்ம சாலை என்ற புதிய செயலியை உருவாக்கி 1/11/2023 அன்று மாண்புமிகு அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய திருக்கரத்தால் அந்த செயலியை நாங்கள் இந்த மாநிலத்தில் தொடக்கி வைத்தோம். அதன் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு பள்ளமில்லா சாலைகள் என்ற சீர் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய நற்பெயரை இந்த துறை பெற்றுக் கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் 2002 முதலாக இன்டர்னல் ஆடிட் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு ஆண்டு பூரா என்ன நடக்குது, என்ன டெண்டர் நடக்குது, என்ன சமாச்சாரம் தெரியாதுன்ற நிலைமையே இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா எம்புக்கெல்லாம் எடுத்து கட்டி போட்டுருவாங்க, நாமளே தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இன்டர்னல் ஆடிட் என்ற முறையை கொண்டு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை டிவிஷனல் லெவலில் போய் இதெல்லாம் ஆடிட் பண்ணி அது அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது போன்ற பணிகளை நாங்கள் செஞ்சோம்.
2021 வரையில் இந்த துறையில 1074 பேர் தான் ஒப்பந்தாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா போட்டியை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் புதியதாக 2020 ஆண்டு வரை புதியதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1255 புதிய ஒப்பந்தாரர்களை பதிவு செய்யப்பட்டு ஒப்பந்த பணிகளில் விதிகளுக்கு உட்பட்டு சாலைகள் எல்லாம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டது என்பது வரலாறு. பாலங்கள் ஆய்வு செய்வதற்காக அது உறுதித்தன்மையை கண்டறிவதற்காக பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்று தொடங்கப்பட்டது. 22 மாவட்டங்களில் என்னுடைய தலைமையில் கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை இந்த துறைகள்லாம் வைத்து விழிப்புணர்வை உருவாவதற்காக ஏற்பாடு செஞ்சோம். கும்பகோணம், அறந்தாங்கி, கோவில்பட்டு 3 புதிய கோட்டங்களை துவக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேல பாலம் போறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர் எப்படி திறமையானது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் நம்முடைய சென்னையில் இருக்கிற ஐஐடி சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியர்களை பற்றி தானே சொல்றேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்க, அந்த இன்ஜினியர் தான் இங்க. சென்னை ஐஐடி, நிப்பான் கோய் என்கிற 3 நிறுவனம் ஒன்றாக இணைந்து தான் அந்த டிசைனை செஞ்சாங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பெருமைன்னா, ஜப்பான் டோக்கியோ மெரைன் என்கிற நிறுவனம் சர்வதேச விருதை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்திருக்கிறோம். பொதுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டினியூ பண்ணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு ஒப்பந்தங்கள் மதிப்பீடு என்பது முக்கியமானது. அரசு ஒப்பந்தங்களே மதிப்பீடு என்பது முக்கியமானது. மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது. மதிப்பீடுகள் தயார் செய்ய அடிப்படையாக SOR, அதாவது ஷெட்யூல் ஆஃப் ரேட், அதில் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான அரசு ஆணை என்பது 25/4/1947 அப்பதான் முத ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிறது. 17/11/1990 இரண்டாவது ஆணை, மூன்றாவது ஆணை 14/3/2004 மூன்றாவது ஆணை. ஆக தமிழ்நாட்டில் 3 இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற ஆணை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த ஆணைகள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 3 வேல்யூம், 1, 2, 3 இந்த வேல்யூம் தான் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த வேல்யூம். இந்த வேலையை வைத்துக் கொண்டுதான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். இந்த ஆணைய தயாரிக்கும் குழுவில் நிதித்துறையினுடைய செயலாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற IAS அதிகாரி, அதோடு மட்டுமல்ல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், வீட்டு வசதித்துறை, வனத்துறை, காவலர் வீட்டு வசதி கழகம், தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் ஆகிய துறைகளுடைய தலைமை பொறியாளர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் இந்த SRO என்கிறதை தயாரிக்கிற குழுவாக இருந்து இதை தயாரிக்கிறார்கள். இதை தயாரித்து பெறும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது போகும். போன அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை மதிப்பீடு செய்வார்கள். இதற்கு எப்படி ரேட் ஆஃப் அந்த கால்குலேஷன் பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த SRO என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலாளரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். நான் இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம்.
முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் அதை பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்ப எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்றேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏத்துறது போறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் அந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கு தான் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாழலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார், மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்க பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன், நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த துறையை பற்றி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க, நான் சுருக்கமாக சொல்றேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்ப இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்றேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேர்ல 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 77 கிலோமீட்டர் 2 வழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லல. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த வருஷம் இவ்வளவு பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளவு செய்ய போறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லல. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறது என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர் என்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சர்ல எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர், குறுக்கீடு எல்லாம் 31 நிமிஷம் அனுமதி அளித்து முடிச்சிருங்க. போதும். நீங்க கட்டடங்களை பத்தியே 20 நிமிடம் கட்டடங்களை பத்தியே நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. அதே போன்று புறவழிச்சாலை, நகர்ப்புற மதிச்சாலை, உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. பணிகள் மட்டும் 40-41 குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த திட்டங்களில் நிறைவேற்றப்படும் என எந்த திட்டமும் குறிப்பிடவில்லை. அதே போன்று பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து, வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்தோ இந்த அரசு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்வது என்ற கொள்கை குறிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே இவைகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அது வருங்காலங்களிலே சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே நான் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவரு வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்கும். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால்
இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பத்தி பேசணும்னா பேச, கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதலமைச்சர் யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்கள் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. அதனால்தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு, இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசு அவர்களுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்ல, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். இது ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது பேசுங்க. முடிச்சிருங்க. பேரத்தவர்களே, 2003 ஒரு முக்கியமானது. இது நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் ஒன்றுதான் சொல்றேன். 1/4/2003 ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்ப ஒன்றிய அரசாங்கம் போட்ட பிரஷர்ல அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் 2003. அதுக்கு பின்னால் பல போராட்டம். 2003 இருந்து 2026 வரைக்கும் நீங்க எல்லாம் பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, சென்னையே பார்த்தா பல போராட்டங்கள். உறுப்பினருங்க, மானிய கோரிக்கைகளை தாண்டி நீங்க பேசுகிற போது குறுக்கீடுகளும் அவங்க கிளாரிபிகேஷன் கேட்டா இன்னும் காலதாமதமாகும். உங்களுடைய நீங்க விரைவா முடிச்சிருங்க. அனுமதி தரேன் உட்காருங்க. முடிங்க. அதாவது 2003 இருந்து பெரிய போராட்டம் இருந்தது. இப்ப உடனே அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்டார்கள். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, நம்முடைய பேடி அவர்கள், அதாவது சொகதின் சிங் பேடி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்தார்கள். இந்த பிரச்சனையை எப்பயாவது தீர்த்துலாமே அப்படின்னு அமைத்தார்கள். அவர் ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டார். அவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார், அரசு அதிகாரியும் இந்த ரிப்போர்ட்டையும் சரி பண்ணுங்க. அது என்னுடைய தலைமையில் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள், அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த அதிகாரிகளை பல முறை நான் கூப்பிட்டு பேசினேன். அதனுடைய விளைவாக கடைசியாக என்ன ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள் பேசியதுன்னா, கடைசியாக நாங்கள் ஓய்வு பெறுகிற பொழுது என்ன சம்பளமோ
அது 50% ஓய்வூதியமாக தர வேண்டும். ஓய்வூதிய காலத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நான் உறுப்பினர் இன்றைய மானிய கோரிக்கை மீது நீங்க பேசுறீங்கன்னா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்வார். நீங்க பொதுவாக மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் அந்தந்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசுமே தவிர இப்போது இருங்க இதுக்கு இப்ப நீங்க சொல்றதுக்கு வந்து இருங்க இதை பற்றி பதில் சொல்லுவேன். முன்னாள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தளவாய் சுந்தரம் நானும் பேசுறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் இதுக்கு இந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த மானிய கோரிக்கை எப்போது முடியும்? தயவுசெய்து இந்த மானிய கோரிக்கை மட்டுமான விஷயங்கள் நீங்க பேசுவதுதான் பொருத்தமானதா இருக்கும். முடிச்சிருக்கேன். நன்றி சொல்லி முடிங்க. அரசியல் சம்பந்தப்பட்டதுதான். இல்ல நீங்க சொல்லி இருக்கீங்க இந்த மானிய கோரிக்கை ஒண்ணே உட்காருங்க. அவர் நல்லவர், நீங்க நான் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் 2000 அந்த குழு கொடுத்த சொன்னாதான் நீங்க அதுக்கு வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்க அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டா அப்ப நீங்க சொல்லுவதுதான் இல்ல குற்றச்சாட்டு அல்ல. இந்த வினாவை கூட எழுப்புற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்க சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா அவை முன்னர் இப்பொழுது கருத்து அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்களாம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிட்டி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். உறுப்பினர் தளவாய் ஒரு நிமிஷம் அவர் வாங்க உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறும் பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். நீங்க பேசி முடிச்சிருங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல, டைம் எடுத்துக்கீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இப்ப ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு OMC பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, அதையே ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியா என்ன கேட்டாங்கன்னா,
இந்த எங்களை 10% வந்து நீங்க வந்து பண்ண சொல்றீங்க, இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்றோம், எடுத்துறோம்னு சொல்லல, அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்ன அதிகாரி அரசு அலுவலர்கள்லாம் நிம்மதியா போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. இப்ப தேர்தலில் வந்து நல்லா அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நான் திருக்குறளை வைத்தே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டா எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இதில் தலைப்பு கூட பார்த்தா அறம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு இது. ஏன்னா அது வள்ளுவருடைய தலைப்பு. இதில் இந்த அறம் என்கிற அந்த தலைப்பில் 25வது பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழிய கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்க பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க பழைய நீங்க சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பத்தி நீங்க பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதிலுரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடருகிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடு என்ற வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிடுறேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்க. அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எங்க ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை வந்து ஒரு செய்தியை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். என் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனா இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்க அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை, இந்த டெண்டர்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஏன்னா இப்ப என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். நான் கடைசியா பதில சொல்லுங்க, அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்க பேசலாம். ஆனா நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்க தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுறாங்க, இங்க எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்க எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது, அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்க எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்ப ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகை வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குறளை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூழ்ச்சி முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தாங்கள் தீதுன்றார். நான் சொல்லல, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுப்பதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது இயக்க வைப்ப முடியாது. 3 மாசம் சென்று தான் முடியும், 6 மாசம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படின்னு காலம் தாக்குறோம் பார். அது எங்க வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமே திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னாரு. கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலே. சோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதுல ஒன்னு சொன்னால் ஸ்கெடியூல் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவா சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவா 3%, 5%, 7% பொதுவா விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஸ்கெடியூல் ரேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில நாங்க சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும் பொழுது சுமார் 20% 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. இதை என்னுடைய பதில் குறிப்பில் சொல்றேன். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகம் செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சாரு. அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க, அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை, ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படல. இதுதான் கலைஞரும் சரி அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ
ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அங்க சரியான கழிவற வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் சொல்கிறேன். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியும் சரி 6 ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆபரேட்டர் 47 இருந்து 1947 இருந்து இருக்கிறது. இது இப்ப புதுசா இல்லை. இது தனிப்பட்ட அமைச்சர்கள். இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவர் தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்துல நம்முடைய முதல் அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து IAS அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்றாங்க. இதை வச்சு தான் எஸ்டிமேட் போடுறோம். இதில் யாரும் ரேட்டு ஏற்றிக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்றார் தவறு. நான் டெண்டர் போடுகிற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும் எப்படியாவது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சுன்னு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஆபரேட்டர் முடிச்சுட்டோம்னா டெண்டர் போட்டுட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அமைச்சர் மானிய கோரிக்கையில் இன்னைக்கு என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்துதான் ரிலீஸ் செய்யப்படும். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்ப நாம ஒரு 7% 10% ஏத்திட்டா இப்ப டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட் படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவா நாங்கள் பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள்.